தெலுங்கு, கன்னடம்னு பல மொழிகள பிஸியான நடிகையா வளம் வந்தவர் தான் நடிகை பானுப்பிரியா. கருப்பு நிறம், முட்டைக்கண்ணு, வசீகர முகம்னு ரசிகர்களை கட்டி போட்டிருந்தாங்க. முறைப்படி நடனமும் கத்துக்கிட்டாங்க. 1983ல மெல்ல பேசுங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தான் தமிழ்ல அறிமுகமானாங்க. பரதநாட்டியத்துல தேர்ச்சி பெற்றவங்க அப்படிங்கறதுனாலேயே இவங்களோட பல திரைப்படங்கள்ல இவங்களோட நடன காட்சி இடம்பெறும். பிஸியா படங்களை நடிச்சிட்டு இருக்கும் போதே நடிகை பானுப்பிரியாக்கு நினைவாற்றல் சம்பந்தமா பிரச்சனையும் வந்திருக்கு. குறிப்பா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற படத்துல இவங்க இந்த நோயால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினாலேயே சினிமால இருந்து ஒதுங்கிடலான்னு கூட நினைச்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் அவங்களோட கணவரும் இறந்து போனாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு குழந்தையை காப்பாற்ற பொறுப்பு வந்த உடனே திரும்பவும் நடிக்க வந்தாங்க. இவங்களுக்கு சென்னையில மிகப்பெரிய வீடு இருந்துச்சு. சொந்த பிரச்சனை காரணமா அந்த வீட்டுல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏவிஎம் சரவணன் தான் தன்னுடைய ஸ்டுடியோல ஒரு அறையை கொடுத்து பானுப்பிரியாவை தங்க வச்சிருந்தாரு.